பொதுவா எந்த ஒரு அரசரும், எந்த ஒரு தலைவரும் தன்னை மக்களோ, இல்ல தன்னுடைய சார்ந்தவர்களோ, தன்னுடைய தளபதிகளோ, அமைச்சர்களோ விமர்சனம் பண்றத ஆ விரும்புவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டா, அது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா சிலர் வந்து விமர்சனம் பண்றத ஏத்துப்பாங்க, சிலர் வந்து ஏத்துக்காம இருப்பாங்க. அப்படிலாம் வந்து சம்பவங்கள் இருக்குது. ஆனா ராவணன் ராவணன் வந்து அ அப்படி இருந்தாரு அப்படிங்கிறது தான் அங்க ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, ராவணனுடைய ம் அ அமைச்சரவை வந்து ஒரு கட்டத்துல கூடுது. அப்போ அ அவருடைய தம்பிமார்கள் முதற்கொண்டு ஆ ராமன் தன்னுடைய வானரப் படையை வந்து கூட்டிட்டு இலங்கை தீவை நோக்கி வந்துகிட்டு இருக்கலாம். அப்போ நீங்க வந்து பேசுறது வந்து மானத்த பத்தி பேசுறீங்க. பட் ஆனா இது நீங்க கிராமம் சார்ந்த ஒரு விஷயத்துல இருக்கிறதால தான், உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கிறதால தான், நீங்க அவங்கள வந்து அடைய நினைக்கிறதால தான் இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருது. நீங்க பேசுறது மானம். ஆனா பேணுவது காமம் அப்படின்னு சொல்லி அவருடைய தம்பிகளும், அமைச்சர்களும் அப்படி ஒரு விமர்சனத்த வந்து அவர் முன்னாடி வச்சிருந்தாங்க. ஆனா அதற்கு அவர் வந்து பெருசா அலட்டிக் கொள்ளாம அதையெல்லாம் ஆ அதையெல்லாம் அனுமதிச்சாரு. அதையெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. ரொம்ப அமைதியா ஆ அத வந்து கடந்து அப்படியே போனாப்ல. ஆனா இதே இது அயோத்தியில ஏறக்குறைய 60,000 மந்திரிகள் வந்து இருந்தாங்க. தசரதனுடைய அந்த அவையில. அப்போ கைகேயிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்க மீறி ராமனை வந்து நீ எப்படி அரசனாக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் தசரதனை எதிர்த்து கேட்டது கிடையாது. யாரும் எதிர்த்து கேட்கல. ஏன் அப்படின்னா, அததான் நீங்க கம்பராமாயணத்தோட விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ராவணன் வந்து வில்லனா அதுல வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி பட்டிருக்காங்க அப்படின்னாலும் கூட ராவணன் கிட்டையும் நிறைய நல்ல பண்புகள் வந்து இருந்துச்சு. அயோத்தியிலையும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ராவண லீலாவோ இல்ல ராவணன் சார்ந்த இதிகாசங்களையோ நீங்க படிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ராவணன் ஒரு ஜனநாயகவாதியாகவும், அதே நேரம் தசரதன் அயோத்தியோடைய அரசன் ஒரு சர்வாதிகாரியாகவோ இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயம் தென்படுது. இந்த விஷயத்துல அதுவும் ஒரு விஷயமா மாறி போயிருக்குங்கிறது தான் எல்லாருக்கும். ஏன் ராவணன் வந்து தன்னுடைய சகாக்கள் பேசுற பேச்சை வந்து கேட்டுக்கிட்டாரு அப்படின்னா, அவருக்குள்ள ஜனநாயகம் இருந்தது அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா ஜனநாயகத்தோட அடிப்படை நம்ம என்ன அப்படின்னா, வரக்கூடிய விமர்சனங்களை, நல்ல விஷயங்களை ஏத்துக்கிட்டு அதை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது தான் அங்க ஒரு விஷயமே. அது அது பேர் தான் ஜனநாயகமே. ராவணன் கிட்ட ஜனநாயகம் இருந்துச்சு. உங்ககிட்ட இருக்கு.